நாம மூட நம்பிக்கைன்னு சொல்ற பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வாழ்க்கையா இருக்குது. அவங்களோட வாழ்க்கைய காப்பாற்றக்கூடிய ரூலா இருக்குது. இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விதமான பழங்குடி மக்கள் இருக்காங்க. ஏன்னா, அந்த ஒவ்வொரு பழங்குடி மக்கள் கிட்டயும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே ஸ்ட்ரேஞ்சான, வியர்டான சில நம்பிக்கைகள் எல்லாம் இருக்குது. அந்த நம்பிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட கல்ச்சரோடையும், சர்வைவலோடையுமே கனெக்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில பழங்குடி மக்கள்கிட்ட காணப்படுற ரொம்பவுமே வியர்டான மூட நம்பிக்கைகளை பற்றி தான். ஸோ வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வித்தோவாய்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடி மக்களை பற்றி. ஸோ இந்த பழங்குடி மக்கள் வாழ்கிற இடத்துல ஒரு புனிதமான நீர்வீழ்ச்சி இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சியை அவங்க ரொம்பவுமே கடுமையாக பாதுகாத்து வராங்க. ஏன்னா அந்த நீர்வீழ்ச்சியில தீய ஆவிகள் இருக்குதுன்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. அவங்களோட நம்பிக்கை என்னன்னா, அவங்களோட பெர்மிஷன் இல்லாம யாராவது அங்க போனா இல்லைன்னா அந்த நீர்வீழ்ச்சியில இருக்கக்கூடிய நீரை தொட்டாங்கன்னா அவங்களுக்கு கெட்ட நேரம் வரலாம், உடல் நலம் பாதிக்கப்படலாம், சில நேரங்கள்ல அவங்களோட உயிருக்கே ஆபத்து வரும்னு எல்லாம் நம்புறாங்க. ஸோ அதனாலே தான் வெளியிலேருந்து வர யாருக்குமே இங்க அனுமதி கிடையாது. ஏன்னா அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கவும் கூடாது, இந்த நீர்வீழ்ச்சியை தொந்தரவு செய்யவும் கூடாதுன்னு சொல்லி அவங்க ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு மூட நம்பிக்கை மாதிரி தோணலாம். ஆனா அவங்களோட பக்கத்துல இருந்து பாக்குறப்ப இது இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழியா இருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆன்மீக நம்பிக்கைக்குள்ள ஒன்றும் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தொராஜான்னு சொல்லக்கூடிய பழங்குடி மக்களை பத்தி. இவங்க இந்தோனேஷியா நாட்டுல வாழ்றாங்க. இவங்களோட நம்பிக்கையுமே ரொம்பவுமே வித்தியாசமானதுன்னு சொல்லலாம். இவங்களோட பழங்குடி இனத்துல பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா அவங்க உடனே இறந்ததா அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த மக்கள் என்ன நம்புறாங்கன்னா, அவங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறதா தான். அதனாலே இறந்த நபரோட உடலை பல மாதங்கள், சில நேரங்கள்ல பல ஆண்டுகள் கூட வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அந்த நபரை உயிரோடு இருக்கிறது போலவே பார்த்து கொள்வாங்க, உணவு வைப்பாங்க, பேசுவாங்க. அவங்கள ரொம்பவுமே மரியாதையா நடத்துவாங்க. அவங்களோட நம்பிக்கைப்படி ஆவி முழுமையா தயாரானதுக்கு அப்புறமா தான் சரியா இறுதி சடங்கு செய்ய வேணும்னு சொல்லி. ஸோ இது நமக்கு கொஞ்சம் பயங்கரமா விசித்திரமா இருந்தாலுமே அவங்களுக்கு இது ஒரு அன்பையும் மரியாதையும் காட்டுற வழியா இருக்குது. அதுக்கப்புறமா யோனோமாமின்னு சொல்லக்கூடிய பழங்குடி மக்களை பத்தி பார்க்கலாம். இவங்க அமேசான் காட்டு பகுதியில வாழ்றாங்க. இந்த பழங்குடி மக்களோட நம்பிக்கை ரொம்பவுமே வித்தியாசமானதுன்னு சொல்லலாம். இந்த பழங்குடி மக்கள்ல யாராவது ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த நபரோட உடலை தீயில எடுத்து விடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த உடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய சாம்பலை பார்த்தீங்கன்னா தண்ணீர்ல இல்லைன்னா உணவுல கலந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து குடிப்பாங்க. ஸோ ஏன் இப்படி செய்யறாங்கன்னா, இறந்த நபரோட ஆவி குடும்பத்தோட இருக்க வேணும்னு சொல்லி தான் அவங்க நம்புறாங்க. ஸோ அந்த எண்ணத்துல தான் இப்படி செய்யறாங்க. ஸோ இப்படி செய்யறதால அந்த நபர் குடும்பத்துல இருந்து எப்பயுமே பிரிந்து போக மாட்டான்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. நமக்கு இது ரொம்பவுமே விசித்திரமா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு பார்த்தா இது அவங்களோட அன்பையும் உறவை எப்பயுமே பிரியக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் காட்டுறதா இருக்குது. அடுத்ததா மசாய்ன்னு சொல்லக்கூடிய பழங்குடி மக்களை பார்க்கலாம். இவங்க ஆப்பிரிக்கால வாழ்றாங்க. நம்மளோட கல்ச்சர்ல ஒருத்தரை பார்த்து துப்புறதுன்னு சொல்றது மரியாதை இல்லாத செயல்னு சொல்லி நாம நம்புறோம். ஆனா மசாய் மக்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கே ஆப்போசிட்டா நம்புறாங்க. இப்படிப்பட்ட செயல் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. பிறந்த குழந்தை மேல துப்புவாங்க, அப்படியும் இல்லைன்னா ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி துப்புவாங்க. ஸோ இப்படி நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தன்னோட எச்சில துப்புறது ரொம்பவுமே நல்ல விஷயமா அவங்க நம்புறாங்க, ஆசீர்வாதமா அவங்க நம்புறாங்க. ஸோ இப்படி செய்யறதால அவங்களுக்கு தீய பார்வை வாரத்திலிருந்து தடுக்கப்படும்னு சொல்லி நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம குட் லக் வரும்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. நாம மரியாதையே இல்லாத செயலை நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட குடும்பம், குழந்தை, இவங்களோட பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில நல்லதை பெறுறதுக்கான வழியா அவங்க நம்பிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டா நம்ம பார்க்க போறது தானின்னு சொல்லக்கூடிய பழங்குடி. இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா பப்புவா நியூகினியால இருக்காங்க. ஒரு குடும்ப உறுப்பினர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களோட விரலை வெட்ட வேண்டிய பழக்கம் இந்த பழங்குடி மக்கள் கிட்ட இருக்குது. ஸோ ஏன் இப்படி வெட்டுறாங்கன்னா, அந்த குடும்பத்தில் ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த குடும்பத்துல உறுப்பினர்கள் அவங்களோட வழியை காட்டினா தான் அது உண்மையான துக்கம்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. ஸோ அதனால தான் அவங்களோட விரலை வெட்ட வேண்டிய பழக்கம் அவங்க கிட்ட இருக்குது. இப்போ அரசு இதை தடை செஞ்சாலுமே பழைய தலைமுறை இன்னைக்கு கூட இந்த பழக்கத்தை பின்பற்றி வராங்கன்னு சொல்லப்படுது. இந்த பழக்கம் நமக்கு ரொம்பவுமே கொடூரமா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு இது அவங்களோட கவலையை வெளிப்படுத்தக்கூடிய வழியாவும் ஒரு மரியாதையாவும் இருக்குது.
ஸோ இப்படி ஒவ்வொரு பழங்குடி மக்கள்கிட்டயும் பார்த்தீங்கன்னா ஒரு வியர்டான நம்பிக்கை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க அதை ரொம்பவுமே ஆழமா நம்புறாங்க. ஸோ இதெல்லாம் மூட நம்பிக்கையா இல்லைன்னா பழைய காலத்துல அங்க இருக்கிற மக்கள் அவங்க சர்வைவல்காக கிரியேட் பண்ணிக்கொண்ட சில நம்பிக்கைகளான்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதுல இது ரொம்பவுமே ஸ்ட்ரேஞ்சா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.